எழுத்து எண்ணி படிச்சிருக்கேன். அது இந்த காதல் விவகாரத்தை ரொம்ப அக்கறையோட படிச்சிருக்கேன். இப்ப எப்படி சிரிக்கிறாருன்னா படிச்சிருக்கும் போது எப்படி சிரிப்பாரு. யார் சொல்லுகிறார்கள் என்பதுதான் இடத்திலே முக்கியமே தவிர எப்படி சொன்னார்கள், யார் சொன்னார்கள், எதை சொன்னார்கள், எதற்காக சொன்னார்கள் என்ற 4 படிப்பை தத்துவங்களை வைத்துக் கொண்டு மிக அருமையான ஒரு சிறப்புரை வழங்கிய பசுமுனையா அவர்களுக்கு உலகத்திற்குள் பேரவையின் சார்பாக உங்கள் கரவுரையோடு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நூலை எழுதி கொடுத்துட்டாரு, இவ்வளவு பாடுபட்டாச்சு. இப்ப அதை பத்தி அவரே வந்து பேசும்போது ரொம்ப நேரம் பேசிடுவார், படைச்சவர் இல்லை. அதனால அவருக்கு 5 நிமிடங்களில் அந்த புத்தகத்தின் சாரத்தை பிழிந்து கொடுக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக் கொடுக்கிறேன். இந்த எளிய விழாவின் தலைமையேற்றிருக்கிற மதிப்பிற்குரிய கவிஞர் கா. கருப்பையா அவர்களே, வரவேற்புரை நல்கிய சப்ராபிவி அல்வின் அவர்களே, நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கும் நண்பர் அசோக் ராஜ் அவர்களே, தொடக்க உரையாற்றிய கவிஞர் மார்சல் முருகன் அவர்களே, புதிய வாழ்வு நூலை அறிமுகம் செய்து மிக சிறப்பான ஒரு உரையை நல்கிய முனைவர் கா. பசுமன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் பரந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலிலே சொல்லிவிட்டார் அசோக்ராஜ் 5 நிமிடத்திலே முடித்து விடுங்கள் என்று சொல்லி. இருந்தாலும் கூட ஒரு 5 நிமிடம் சேர்த்து அது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நான் முதலிலே தியாகராசர் கல்லூரியிலே படித்த பொழுது எனக்கு ஆசிரியராக இருந்தவர் டாக்டர் சி. இலக்குவனார், அவை துரைசாமி பிள்ளை, அவை நடராஜன், டாக்டர் தமிழண்ணல், இப்படி பெரிய ஆட்கள், கடைசர் செல்விஷன், சுபா அண்ணாமலை, இவர்களெல்லாம் படித்ததுனால தான் நான் இந்த மாதிரி எழுதுவதற்கே ஒரு ஊக்கமாக எனக்கு தமிழ் பற்றி அதிகமாக காரணமே அடிப்படையாக தான். எனக்கு ஒரு வருடம் முன்னால் படித்தவர் அமைச்சராக இருந்த அன்புக்கு உரிய அண்ணன் கா. காளிமுத்து அவர்கள், கவிஞர் மு. மேத்தா அவர்கள். 2 வருடம் முந்தி படித்தவர் நான் காமராசன் அவர்கள். அப்பொழுதே நான் தமிழ்நாடு இதழிலே தியாகராஜ செட்டியார் நடத்திய பதிலே ஞாயிறு மலரில் கவிதைகளும் சிறுகதைகளும் எழுதத் தொடங்கினேன். கல்லூரியில் படித்த பொழுது மதுரை எழுத்தாளர் மன்றத்திலே கவிதாசன் அவர்கள் நடத்திய மதுரை எழுத்தாளர் மன்றத்திலே சேர்ந்து அதில் துணை செயலாளராக அப்பொழுதே நான் அதில் பணியாற்றத் தொடங்கினேன். விழாக்களெல்லாம் மிக சிறப்பாக நடக்கும். அண்ணா வருவார், குன்றக்குடி அடிகளார் தலைமையிலே மிகப்பெரிய பட்டிமன்றம் நடக்கும். ஒரு அணியிலே சாலமன் பாக்கியர் பேசுவார், ஒரு அணியிலே அறிகுறி பேசுவார். அந்த காலத்திலே பழனி தியேட்டரிலே நடக்கும், அந்த நெடுமாறன் அவருடைய வீட்டுக்காரிலே. அப்பொழுது இருந்தே எனக்கு இந்த நூல்கள் எழுதுகிற வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுதே நான் தென்றல் தொடாத திராவிடம் என்ற ஒரு நூலை எழுதி அதற்கு கண்ணதாசனிடம் எஸ்.எஸ். தென்னரசனுடைய அன்புரை வாங்கி அந்த நூலை வெளியிட்டேன். நான் அப்பொழுது 67. அப்பொழுது இந்த பத்திரிகை போர்வால் நடத்துகிற பொழுது இங்கே அவருடைய முத்து அவர்களுடைய ஒரு லாட்ஜ் இருந்தது, அண்ணா லாட்ஜில் இந்த தமிழ்நாடு முக்கில் இருக்கும். அங்கே தான் திமுக தலைவர் அந்த காலத்திலே இந்த பத்திரிகை பணியிலே ஈடுபட்டது முதல் புத்தகங்கள் எழுத தொடங்கி அப்பொழுது இருந்தே ஆண்டுக்கு 5 புத்தகங்கள் இப்படி வந்து பிறகு பத்திரிகை பணியில் 4 ஆண்டுகள் சென்னையில இருந்து அப்படியே பத்திரிகை பணியில இருந்த பொழுது பல பதிப்பகங்கள் மூலமாக குமரன் பதிப்பகம் அது நிறைய பதிப்பகம்லாம் பழைய பதிப்பகம்லாம் இப்போ போச்சு, மூடிட்டாங்க. காவியா தான் இப்பொழுது எனக்கு நிறைய நூல்கள் வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறார். சமீபத்தில் ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன், அதோடு முடித்துக் கொள்கிறேன். மருதநாயகம் நாவல் எழுதினேன், அதை 3 பதிப்பகங்கள் வெளியிட்டார்கள். அதில் காவியா போட்ட நூலை நம்முடைய நண்பர், நம்முடைய மார்சல் முருகனுக்கும் நண்பர் தான், ராசி அழகப்பன் மூலமாக கமலஹாசனுக்கு கொடுத்து விட்டேன். அவர் படித்து விட்டு என்னை வர சொல்லி விட்டார்கள். ராசி அழகப்பன் உங்களை வர சொல்லுகிறார் என்றார். நான் போய் பார்த்தேன் ஆழ்வார்பேட்டையில் அவருடைய அலுவலகத்திலே பார்த்தபொழுது அவர் சொன்னார், இந்த மருதநாயகம் நூல் எழுதுகிறது மாதிரியே எனக்கு தெரியல, நீ இந்த நாவல் எழுதியது பார்க்கிற பொழுது நீ மருதநாயகம் கூட இருந்தது மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொன்னார். அப்படி இந்த நூலை நீ எழுதியிருக்கிறாய் சரித்திர நாவலை, எப்படி உனக்கு இதெல்லாம் கிடைத்தது என்றார். நான் பல நூல்களை படித்தேன், கன்னிமாராவியெல்லாம் போய் நூல்களை, பழைய நூல்களை எல்லாம் படித்தேன்.
அதில் பனையூர் என்பது பரமக்குடி பக்கம் இருக்கா கீழடி பக்கம் இருக்கான்ற பிரச்சனை வேறு. இதுக்கெல்லாம் பழைய நூல்களை எல்லாம் படித்து அதை அதே மாதிரி கோபால்சாமி ரொம்ப சிறப்பாக என்னை பாராட்டினார். எனவே இதையெல்லாம் நாம் எழுதுவதற்கு உந்து சக்தியாக இருந்தவர்கள் என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள். அதன் பிறகு தொடர்ந்து நான் எழுதுகிற வாய்ப்பு கிடைத்தது. அந்த 10 ஆண்டுகள் நான் அலுவலர் பணியில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு தொடர்ந்து இப்போ நிறைய நூல்கள் எழுதுகிற பொழுது ஆண்டுக்கு ஒரு 10 விழாவது வருகிறது. எனவே சென்னையில் இந்த புத்தக திருவிழாவிலே, மதுரை புத்தக திருவிழாவிலே, ஈரோடு புத்தக திருவிழாவிலே இந்த பதிப்பகத்தார் நூல்களை வெளியிடுகிறார்கள். நமக்கு கிடைப்பது என்னென்றால் ஒரு 25-50 புத்தகம் கொடுப்பாங்க, அவ்வளோதான். நம்ம நண்பர்களுக்கு கொடுக்கலாம். அவர்கள் எத்தனை பதிப்பு போடுகிறார்கள் என்று நமக்கே தெரியாது. ஒரு தடவை போடுறாங்களா 10 தடவை போடுறாங்களா நம்மகிட்ட சொல்லவும் மாட்டாங்க. அவர்கள் போட்டு விற்பனையிலே அவர்கள் அதை விற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் நமக்கு இந்த எழுதுகிற வாய்ப்பு கிடைக்கிறதே என்பதனாலே நான் தொடர்ந்து புத்தகங்களை எழுதி கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு உலக திருக்குறள் பேரவையிலே இந்த நூலை வெளியிடுவதற்கு அன்போடு இசைந்த மதிப்பிற்குரிய மணிமொழியனார் அவர்களுடைய புதல்வர் கார்த்திமணியனார் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்வதோடு இந்த அவையிலே அமர்ந்த இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த உங்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி.